கிளாசிஃபிகேஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த டயர் கிளாசிஃபிகேஷன் எதை பொறுத்து அப்படின்னா, ஒன்று அவைலபிலிட்டியும், இன்னொன்று அந்த டேட்டா சென்டரோட ரிடன்சி லெவலையும் பொறுத்து அந்த டயர் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4, டயர் 5 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான டயர் டேட்டா சென்டர் இருக்குது. ஸோ டயர் 1 அப்படின்னா என்னென்னா பேசிக் கெப்பாசிட்டின்னுவாங்க. அதில் வந்து ரிடன்சிலாம் எதுவும் இருக்காது, ஜென்ரலாக இருக்கிறது. அது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஐடி எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ ரிடன்சியே இருக்காது. ஒன்ஸ் டவுன்னா டவுன் தான். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 டேட்டா சென்டர் அப்படின்னா ரிடனன்ட் காம்பனன்ட் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு சில எக்யூப்மெண்ட்டுக்கு ரிடனன்ட் இருக்கும். ஸோ அது வந்து டயர் 2 டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயர் 1 விட கம்பேர் பண்ணும்போது டயர் 2 வந்து பெஸ்ட்டு. இதோட அப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் கம்பேர் வித் டயர் 1 விட. ஸோ டயர் 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் மெயின்டெனபிலிட்டி டேட்டா சென்டர், கன்கரண்ட் மெயின்டெனன்ஸ் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப்ஸ்ட்ரீம் வரைக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே இந்த ரிடன்டன்சி இருக்கும். ஏதாவது ஒன்று டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் சோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், பர்டிகுலர் பாத் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். இன்னொரு பாத் ஆல்டர்னேட்